ஆவியானவருள்ள நெருக்கம். இன்னைக்கு இந்த பரிசுத்தாவியானவர் உள்ள பேச போகிறார். அவர் தான் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு தனிமைப்பட்ட ஒரு மனிதன் அல்ல, பரலோகமே உங்களுக்கு என்ன துணையாக இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகமே உங்க அரணாக இருக்கும். பரலோகமே உங்களுக்கு கோட்டையாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதை சொன்னாலும், எதை கட்டளையிடுகிறீர்களோ அது அப்படியே சம்பவிக்கும். அது அப்படியே நடக்க வேணும். அதிகாரம் உங்கள் நானும் தந்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாந்திங்கிற பேர் இருக்காங்க. ரிலேட்டடாக இருக்காங்க. சாந்தி அவங்க ஒரு நோய்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவரை தேவன் இப்பொழுது குணமாக்குகிறார். அவன் பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் உங்கள் மகன் உட்கார்ந்துருக்கிறார். நண்பர்கள் சூழ உட்கார்ந்துருக்கும்போது அவர்கள் நண்பர்கள் மூலமாக உங்கள் மகன் உங்கள் நண்பர்களை ரொம்ப நம்புகிறான். அவங்க நண்பர்களை ரொம்ப நம்புகிறான். நான் பார்க்குற அவங்களெல்லாம் இந்த நாட்களிலே அவனை தனிமைப்படுத்துவாங்க. திருமண காலத்தில் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேற்று துணை உங்கள் அந்த பக்கத்தில் அந்த ஏரியாவிலே தான் இருக்கு. நீங்கள் ஜெபிங்க.